நீடாடி உலகத்து மறையினாலோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வற்பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் தீர்பலமெசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜஹனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி காஞ்சி மகா பெரியவர் சுவாமிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல் திருவரங்கத்தான் கிருபையினால் காஞ்சி மகா பெரியவா திருவடி வாரத்தில் நாம் இன்னிலேருந்து 7 நாளைக்கு இந்த 5வது வேதம் அனுபவிக்க இருக்கும். வியாச மகரிஷி குரு இப்போ சாதுர்மாசியம் நடக்கிறது. சாதுர்மாசிய விரதம் போது இப்போ இருக்கிறவா ஓரிகையில் இருக்கா, நமக்கு எப்பவும் இருக்கிறவா இப்போ சாதுர்மாசியம் இங்கே பண்ணுறா. அதனால் நம்ம பெரியவாளுக்கு பக்கத்தில் உட்காந்து சாதுர்மாசியத்தில் எப்படி பாரதம் சொல்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அவர் சர்மாஜி போன மாதம் ராமாயணம் சொல்ல வந்தபோது உங்கள் வில்லி பாரதம் கேட்கணுமேன்னு உடனே சாதுர்மாசத்திலே வந்துடுறேன்னு பரம பாக்கியம் அடியேன் பாக்கியம் பண்ணியிருக்கேன். அம்மா பெரியவா திருவடியில் சொல்லுங்கோன்னு கூப்பிடுற போது நம்ம பிகு பண்ணிக்கப்படாது. இன்னும் எனக்கு இந்த பிடிக்காது, டைரியை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தெரியாது. ஆமாம், எனக்கு மனசு தான் டைரி, எந்த தேதி எந்த ஊரில் கொடுத்தேன்னு. அதனால் டக்குன்னு உடனே சொல்லிடுவேன். அதுவும் ஆமாம், பாரதம் அதுக்கு தான். இல்லை 50 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வாட்ஸ்அப்லேயும் போட்டேன், அதுதான் பலிச்சது. கர்நாடகாவில் மழை பெய்யணும்னு வேண்டிக்கோங்க. கபினி கிருஷ்ணராஜ சார் ரொம்பினா தான் இங்கே வரும். ஆண்டவனை நம்பு. நீங்கள் உண்மையாக பாருங்க, நீங்கள் இங்கே கேரளாவில் பெஞ்சால் தான் வைகையில் வரும், ஆந்திராவில் பெஞ்சால் தான் பாலாத்தில் வரும்.
நான் தான் சொல்லுவேன், நல்லா கொட்டட்டும்பேன். ஒரு வியாக்கியானம் சொல்லுவேன், பக்கத்தாத்தில் லட்சாதிபதி இருந்தால் சந்தோஷப்படு, ஏன்னா நம்மள்கிட்ட கடன் கேட்க மாட்டான். புரியுது? இப்போ பாருங்க, அங்கே ஜலம் ரொம்ப வழிஞ்சோடனே வந்துடுத்து பாருங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நான் அதை ஆழிமலை கண்ணா தினம் சொல்லுங்கோமே. சுத்தபிரம பராத்பரம் சொல்லுவேன், ஆழிமலை கண்ணா சொல்லுவேன், உங்களையும் சொல்கிறேன். ஆற்றுல சொல்லுங்கோ, தினமும் ஆழிமலை கண்ணா சொல்லுங்கோ. நம்ம மழை பெய்யணும், அதுவும் மெட்ராஸுக்கு மழை வேணும். ஏன்னா நம்ம எல்லோரும் வாழணுமே, போர் போட்டு ஜலம் ஏறி சௌக்கியமாக இருக்கணுமே. அதனால் பகவானை வேண்டுங்கோ, அவன் தான் கொடுக்குறவன். பாருங்க, அவன் தர மாட்டேன்னு சொன்னான், அடுத்த நாளே ஓடி வந்துடுத்து. புரியுறது உங்களுக்கு? நம்ம பகவானைத்தான் சார் வேண்டணும், குருவை வேண்டணும். புரிஞ்சுக்கோங்க, அது கிடைக்கும். சந்தேகமே பட வேண்டாம், சந்தேகப்படாதீங்க. கொஞ்சம் சின்னதாக இந்த மகாபாரதத்தை நேர பார்த்து எழுதினர் வியாசர். அண்ணா கேளுங்க. அதனால தான் இதை நீங்கள் கதைன்னு சொல்லக்கூடாது, ராமாயணம் பாரதத்தை கதைன்னு சொல்லக்கூடாது. வால்மீகி இப்படி தான் நடக்க போகிறதுன்னு எழுதினார், வியாசர் நேர பார்த்து எழுதினார். எப்படி கதையம்பள்? நடக்காததை சொல்கிறதுக்கு பேர் தான் கதை. அதுதான் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா டிவியில் காமிச்சுன்னு இருக்கான், நடக்காது. நீங்கள் அதில் கூட ட்ராமா எடுக்கிறதுக்கு எங்கிட்ட சில டைரக்டர்கள் பாரதத்துலேருந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா கதை எடுக்கிறதுக்கு. நீங்கள் எங்கே போனாலும் சரி, சினிமா எடுக்கணுன்னா ட்ராமா எடுக்கணுன்னாலும் ராமாயணம் பாரதம் தான் பேஸு. நான் கேட்டேன் கூட்டத்தில், எல்லோரும் பேசுகிறா கடவுள் இல்லைங்கிறா, பகுத்தறிவுங்கிறா. அந்த சினிமா எடுக்கிறவன்னு சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தை கேட்டேன் இந்த டைரக்டரை, ஒரு படத்துலையாவது வில்லன் ஜெயிச்சான்னு காட்டுன்னு. நான் தெரிஞ்சுக்கிறேன்னு. நீ ஏண்டா தர்மம் ஜெயிக்கிறதுன்னு காமிக்கிற? அதை தான் நாங்கள் உபன்யாசத்தில் சொல்கிறோம். நீ புதுசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சிரிச்சுட்டார், எல்லா டைரக்டர்களும் சிரிப்பா. நீங்கள் அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வியாச மகர்ஷி நேர பார்த்து எழுதினர். இது 5வது வேதம், பாரத பஞ்சமோ வேதகா. 4 வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை இதில் வாழ்ந்து காமிச்சிருக்கான். இது கம்பன் எப்படி ராமாயணத்தை எழுதினானோ, தமிழில் வில்லிபுத்தூராருங்கிறவர் எழுதினார். அவர் இந்த திருமுனைப்பாடி பக்கத்தில் சனியூர்ங்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்தார். அவள் அப்பா வீரராகவையங்கார்னு பேர். அவள் அப்பா தாம் பிள்ளைக்கு வில்லிபுத்தூரார்னு பேர் வச்சார். அவள் அப்பாவுக்கு பெரியாழ்வார்ட்ட ஈடுபாடு. இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறக்கலை, தெரிஞ்சுக்கோங்க. அவள் அப்பாவுக்கு பெரியாழ்வார்ட்ட ஈடுபாடு தம் பிள்ளைக்கு வச்சார். அவர் வரபதி ஆட்கொண்டான்னு ஒரு ராஜா ஆதரித்தான். இவருக்கும் இவர் தம்பிக்கும் சொத்துல பிரச்சனை. ராஜாட்ட போய் கொடுத்தார், எங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணி கொடுங்க. அது கேஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த பாரதம் பெருசாக இருக்குது, நீங்கள் சுருக்கமாக தமிழில் எழுதி கொடுங்கன்னு. 6000 பாட்டு தான் எழுதியிருக்கார். இந்த யக்ஷ பிரசனம்லாம் ஸ்கிப் பண்ணிட்டார். கீதை அதெல்லாம் 10 கேள்வி, 6 ஸ்லோகம்தான் கீதை எழுதியிருக்கார். சண்டை என்னென்ன வர்ணிச்சார். அப்புறமா கடவுள் வாழ்த்து எழுதி பெருமாளுடைய பெருமையை சொன்னார். இவர் பாரதம் எழுதிவிட்டு அரங்கேற்றம் பண்ண உடனே ராஜா சொன்னார், நாளைக்கு வாங்கோ தீர்ப்பு தரேன்னா. மறுநாள் இவர் போனார், ராஜாவை கும்பிட்டார். சொத்தை தம்பியே எடுத்துக்கட்டும், நான் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிச்சு பெருமாள் திருவடி அடையிறேன்னு. ராஜா கேட்டான், எப்படி மனசு மாறித்துன்னு. பாரதம் எழுதிவிட்டு நானே சண்டை போடலாமான்னு கேட்டார். நீங்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பாரதம் ஆற்றுல படிக்கலாமான்னு கேட்குறேன். அப்புறம் நாங்கள் படிக்காமல் எப்படி சொல்கிறது? தப்பாக பரப்பிட்டா. பாரதம் படித்தவனை பகைக்காதேன்னா. பாரதம் படித்தா அவனுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது, தெரிஞ்சுக்கோங்க.
தெலுங்கில் தான் ஒரு வச்சனம் சொல்லுவார், சாப்பிட்டா வடை சாப்பிடணும், கேட்டால் பாரதம் கேட்கணும். பின்ட்டே பாரதமும் வினாலி, தின்ட்டே காரலமும் தினாலி அப்படின்னு. ஆமாம், இந்த பாரதம் இவர் தமிழில் எழுதினார். இப்போ ரொம்ப பேருக்கு சந்தேகம் வரும், ஐயங்கார் அவர் வைஷ்ணவர், சிவனை சொல்ல மாட்டாரோன்னு. அது சொல்கிறார், மண் மாதவன் சரிதம் இடையிடை அதை வர மண் உமாதவன் சரிதம் இடையிடை வழங்கும் அப்படிங்கிறார். என்ன, நான் இப்போ அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வரைக்கும் போகணும், முக்கியமானதாக முன் விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இது சந்திர வம்சம், ராமாயணம் சூரிய வம்சம். சந்திரனுக்கும் குரு பத்தினி தாரைக்கும் பிறந்தவன் தான் புதன். இந்த புதன் மகாவிஷ்ணுவோட அம்சம். இந்த வம்சத்தில் வந்தவன் தான் சந்தனுங்கிற ராஜா. அவன் கங்கையை மணந்து கொண்டான். அவன் 7 குழந்தையை கொன்னா, 8வது குழந்தையை கொல்ற போது நிறுத்தினார். அந்த குழந்தை தான் பீஷ்மாச்சாரியராக வளர்த்து கொடுத்தா. மத்ஸ்யகந்தியை கல்யாணம் பண்ணிட்டார். நீங்கள் இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்ததெல்லாம் கேட்கக்கூடாது. பாரதம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும், எங்கேயானு திரும்பி பார்த்தா புரியாது, தெரிஞ்சுக்கோங்க. பராசர மகரிஷி படகுல போயிருந்தார். இந்த படகை ஓட்டினது மத்ஸ்யகந்தி. அப்போது படகுல போகிற போது அவர் இப்படி அவளை அழகாக்கி ஒரு பார்வை பார்த்தார். படகுல குழந்தை, அவள் ரிஷி, மானச தீட்சைன்னு பேர். அந்த மத்ஸ்யகந்தியை தான் சந்தனு கல்யாணம் பண்ணிட்டார். புரியுறதா உங்களுக்கு? மத்ஸ்யகந்தி போன ஜென்மால யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோமே, சிராத்தம் பண்ணுறோமே, அந்த நாளில் பித்திருக்கள் வந்துண்டா என்ன கேளுக்கும். அப்புறமா பித்திருக்கள் வரப்படாதுன்னு பேன் பண்ணான். ஏன் பேன் பண்ணான், ஏன் பேன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன் தர்ப்பணம் பண்ணால், நம்ம இப்போ தர்ப்பணம் பண்ணுற போது அப்பாவை கூப்பிடுறோம், அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி கூப்பிடுற முடியும். அப்போல்லாம் இந்த எள்ளில் தேகம் வரும். நம்ம தர்ப்பணம் பண்ணுற போது எள்ளு போடுற முடியும், எள்ளில் தேகம் வந்துடும். காட்சி அளிச்சிருந்தான். அந்த ஒரு பையன் தர்ப்பணம் பண்ணுற போது அந்த 3வது பாட்டி தேகம் வந்த உடனே இந்த தர்ப்பணம் பண்ணுற பையன் நல்ல லட்சணமாக இருக்கான், இவனை மோகிச்சுட்டான். அவள் பேர் அச்சோதைன்னு பேர். பொத்துன்னு விழுந்துட்டான். அவள் தான் மத்ஸ்யகந்தி. இப்போ நான் சொன்னேன், இந்த கதை உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தெரியும். பாலு வா, நெல்லை பாலு வா. அவன் நெல்லை பாலுன்னு பேர். பெரியவாளுக்கு கோயில் கட்டியிருக்கான், இன்னொரு கோயிலும் கட்டுறான். அனுஷத்தின் அனுகிரகம்னு மதுரையில் வச்சு தினம் 300 பேருக்கு சாப்பாடு போடுறான். என்ன உபன்யாசம் வைப்பான். மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா எல்லா ஊர்லேயும் வைப்பான். ஆமாம், அவன் கிங்கு நடத்துறதில்ல. அவன் இங்கே எதேச்சியாக வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம். அந்த பரம்பரையில் வந்தவாதான் பஞ்சபாண்டவாளும் துரியோதனாதிகளும். அன்றைக்கே பாருங்க, 5 பேர் நல்லவர் தான், 100 பேர் பொல்லாதவன். 1:20 இருந்தது. இன்றைக்கி அது 1:2 lakhsன்னு இருக்கும். இந்த ஒன்றுங்கிற தர்மம் நல்லா கவனிங்க, எல்லாத்தையுமே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இருக்கும், அதை வச்சுத்தான் இன்னும் 3 பங்கு அதர்மம் பண்ணுறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் உபன்யாசத்துலன்னா, அந்த 1 பங்கு தர்மத்தை 2 பங்கு தர்மமாக்கு. 100 ரூபா வச்சுருக்கேன்னா சம்பாத்தியம் பண்ணி 200 ரூபா ஆக்குங்கிறோம்.
100 ரூபாய் எடுத்துன்னு குடிக்க போகாதேங்கிறோம். 100 ரூபாயும் போயிடுமே. அப்புறம் கடன், பயத்துக்கு கஷ்டம், குடும்பத்துக்கு கஷ்டம், எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்லதை எப்போவுமே கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் பொய் பிடிக்கும், உண்மை பிடிக்காது. நல்லதை கொண்டு வந்து கொடுக்கணும். வேண்டாம் இதை தேடின்னு போவான். பால் வியாபாரி பாக்கெட்டில் போட்டோ கேனில் வச்சோ வீடு வீடாக கொண்டு வந்துறான். ஆனால் மது இருந்த இடத்துலையே வியாபாரம். அதுக்காக ஒஸ்தி கிடையாது. நீதிவெண்பாளர் சொல்கிறான், சத்தியம் எல்லாருக்கும் ஜனவிருத்தமே, எத்திய போய் எல்லாருக்கும் இதமாகும், நத்திய பால் வீடு தோறும் சென்று விளையாம், மது இருந்த இடம் தனில் விளையாம். அதுக்காக பொல்லாத தேடின்னு போகிறான்னா அது ஒஸ்தி கிடையாது. பஞ்சபாண்டவா 5 பேர், துரியோதனாதிகள் 100 பேரும் துரோணாச்சாரியார்கிட்ட தான் வித்யாபியாசம். கர்ணன் உட்பட எல்லாருக்கும். துரோணாச்சாரியார் ஏழ்மையிலேருந்து முன்னேறினவர். இந்த துருபதனை கைது பண்ணணும்னு அவர் சபையில் வீரமாக பேசுகிறார். என்ன அர்ஜுனனுக்கு ஈடாக யாரேன்னு இருந்தால் மேடைக்கு வரலாம். 2ஆம் முறை சொல்கிறேன், அர்ஜுனனுக்கு ஈடாக இருந்தால் வரலாம்னர். 3ஆவது முறை சொல்கிறேன்னர். கர்ணன் எந்திருந்தா நான் இருக்கேன்னா. கிருபாச்சாரியார் கேட்டார், யார் நீ? பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் தான். புராண காலத்திலேருந்தே அப்போ ஜாதி உண்டுன்னு பார்த்தா இப்போ இல்லைன்னு பார்க்குறா. 50 வருஷம் முன்னாலேயே நான் சொன்னேன் ஜாதி ஒழிக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, பிளேன் டிக்கெட்டு எல்லாம் வாங்குகிறோமே, அதில் நம்ம பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், நம்ம செக்ஸு என்ன அதை தான் எழுதுகிறோம். இதே மாதிரி எல்கேஜி அப்ளிகேஷனில் கேட்டுவிட்டா போகிறோம் ஜாதியை ஒழிச்சுள்ளான்னு. நம்ம என்ன ஜாதின்னு கேட்குறத எடுத்தால் போகிறோமே. அப்போ தான் கிருபாச்சாரியார் கேட்டவுடனே அவனை ஒரு கை தடுத்து துரியோதனன் தடுத்தான். நில் கர்ணா, கிருபாச்சாரியரை யாரை பார்த்து ஜாதியை பற்றி பேசினீர்? படித்தவனுக்கு, பண்பாளனுக்கு, கொடையாளனுக்கு, கற்புடைய பெண்களுக்கு, வீரம் என்று உள்ளவர்களுக்கு ஜாதி கிடையாது. கற்றவர்க்கும், நலம் நிறைந்த கன்னியர்க்கும், வன்மைக்கை உற்றவர்க்கும், வாழ்வுடை கொற்றவர்க்கும், உண்மையான கோதில் ஞான நற்சரிதராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையால் திருமால் தூணிலே பிறந்தார், தூண் என்ன ஜாதி? சிவபெருமான் மூங்கலிலே பிறந்தார், மூங்கல் என்ன ஜாதி? சிவன் மூங்கல் வெடித்து வந்தார் தெரியுமா? எந்த ஊர்னு? திருநெல்வேலி. அதுக்கு பேர் வேணுபுரம்னு பேர். ஒரு சிவன் மூங்கல் வெடித்து வந்தார். இங்கு இருக்கிற துரோணாச்சாரியரும் அகஸ்தியரும் கும்பத்தில் அவதரித்தார்கள். பீஷ்மாச்சாரியரும் முருகக் கடவுளும் தண்ணீரிலே பிறந்தார்கள். தண்ணீர் என்ன ஜாதி? அரி பிறந்ததென்று தூணில் அரணும் வேகிலானான், பறவை உண்டமுனியும் பரத்துவாஜன் மைந்தனும் ஒருவனின் கண் பிறந்தது ஒன்சரத்தில், அறிவை என்று முருகக் கடவுளும் அடிகளும் பிறந்தது என்று நல்ல உரை எடுத்து எம்பி ஏன இழிவனோடு ஒன்றி நின்ற ஆடகத்தை ஓட வைக்கும் ஆறுபோல் அன்று சூதன் மதலை தன்னை அங்கராசன் ஆக்கினான். யாருங்க இவனை? இப்பொழுதே என் நாட்டுக்கு உட்பட்ட அங்க நாட்டுக்கு அதிபதி ஆக்கிறேன். இதில் இவனுக்கு அங்க நாட்டுக்கு அதிபதி ஆக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. இவன் இளவரசனும் கிடையாது. திருதராட்டன் உட்காண்டிருக்கிற போது, பீஷ்மாச்சாரியார்லாம் இருக்கிற போது இவன் எப்படி ஆக்கலாம்? எல்லாரும் வாய மூடின்னு இருந்தா. இவன் கர்ணனை அதிபதி ஆக்கிறேன்னு ஒன்று. ஏன் வாய மூடிந்தா? ஆட்சியில் இருக்கிறவனோட பையன் என்ன செஞ்சாலும் எல்லாரும் சரியும்பா. நான் சொல்கிறது பாரதத்தில். ஆமாம், இது நீங்கள் துரியோதனை விட்டுருக்கோ. கர்ணன் கேரக்டரை பாரு. இப்போ அவனுக்கு ஒத்துரு ஆதரவு இல்லாத போது இவன் ஆதரிச்சான். அதுதான் இங்கே வில்லி சொன்னார், என்று நல்ல உரை. துரியோதனை இதனால் வர நல்லது பேசினதில்லை, இனிமேலும் பேச போகிறதும் இல்லை. அதனால தான் எப்போ தூங்கினாலும் சமயத்தில் தூங்கக்கூடாது. துரியோதனை ஏன் கர்ணனை சேர்த்துன்னா, அவன் வீரத்துக்கே இல்லை, அர்ஜுனனை எதுக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைச்சான். அவ்வளோதான். அந்த காலத்துலேருந்தே கூட்டணி இப்படித்தான் அமையும். விரோதிக்கு விரோதி நண்பன். கொள்கையெல்லாம் கிடையாது. நீங்கள் கொள்கையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. பதவிக்கு ஆசைப்பட்டால் கொள்கையை விடணும். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் எப்போ தூங்கினாலும் சமயத்தில் தூங்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒருத்தர் 10 நிமிஷம் பாடம் நடத்துவார், 30 நிமிஷம் தூங்குவார். இவரை பற்றி ரிப்போர்ட்டு எடுத்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டா ஹெட்மாஸ்டரோட. இந்த வாத்தியார் தூங்குறதுக்கு முன்னால் கெட்டிக்கார பையனை பார்த்து, நம்ம ஹெட்மாஸ்டரோட யாராவது வந்தால் என் கால் விரலை தொட்டுட்டு போனார். இவர் என்னென்னா தூங்குறார். சேரில் உட்காந்து 2 காலையும் மேஜையில் போட்டு
அவர் வந்துட்டார் இன்ஸ்பெக்ஷன் ஹெட்மாஸ்டரோட. இந்த கெட்டிக்கார பையன் போய் வாத்தியார் விரல தொட்டான். தொட்ட உடனே வாத்தியார் இப்படி தூங்கி கொண்டிருந்த சிங்கத்தை அந்த எலியானது தீண்ட வேண்டர். இதை பார்த்தார் இன்ஸ்பெக்டர். ஆகா, நான் பார்த்த பள்ளிக்கூடத்திலே பாடத்தை நடிச்சுட்டே நடத்துகிற வாத்தியார் இவர் தான்டா, இவரை போய் தூங்குறான்னா. எஸ் ப்ரொசீடுன்னு. எது தூக்கத்தையா? அவர் நேராக வாத்தியார் பேருக்கு நேராக ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போய் 50 ரூபா இன்க்ரிமெண்ட் எழுதி வச்சாராம். அதனால் எப்போ தூங்கினாலும் சமயத்தில் தூங்கக்கூடாது. கர்ணன் நல்லவன், ஆனால் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தான். சத்சங்கம் வேணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்ணன் தான் மட்டும் நல்லவனா எல்லாருக்கும் கொடுத்து நல்ல பேர் வாங்கி பகவானையே பார்த்தான். துரியோதனன் ஒதுக்கிட்டான். என்ன கவனிங்கோ, இந்த நல்லவா இருக்காளே எப்பவுமே பொல்லாத வாழ்க்கையை காரியம் சாதிச்சுப்பான். புரிஞ்சுக்கோங்க. இவன் ராமாயணத்தில் கும்பகர்ணன், பாரதத்தில் கர்ணன் செஞ்சோற்று கடன் கழிச்சாங்க. நான் கழிக்கவே இல்லை. கும்பகர்ணன் அப்பவே ராமாயணம் சொல்ல போகிறேன். கும்பகர்ணன் சண்டைக்கு வந்த உடனே ராமரை பார்த்தா, நாளைக்கு எங்கள் அண்ணா ராவணன் வரான், ஒன்றை கொல்றது அவனோட டார்கெட் இல்லை, இதை உன் கூட இருக்கான என் தம்பி விபீஷணன், அவனை தான் கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கான். கும்பிட்டான். என் தம்பி விபீஷணனை காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணிருந்தான் ராமனை. உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியானாகி அருள் புரிக்க. செஞ்சோற்று கடன் கழிக்கிறான்னா அவன் ராவணனை கொல்லாதேன்னு தானே கேட்கணும். எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, பொல்லாதவனை காட்டி கொடுக்கறது அவனோட இருக்கிற பொல்லாதவன் தான். ஆமாம், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு ஒரு கள்ளச்சாரம் காய்ச்சுகிறார்கள். யாருக்கு சொல்லுவான்? கூட காய்ச்சறவன் தான். சம்பாவனை ஒழுங்காக கிடச்சிருக்காது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம், அதுதான் ஐஜியே சொல்லுவார், நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை, அவனே மாட்டிக்குவான். பொல்லாதவன் அவனே மாட்டிக்குவான். அதே மாதிரி கர்ணனும் அப்படி தான். நாளைக்கு பார்க்க போகிறோம். குந்தி தேவியை பார்த்தா நான் தான் மூத்த பையனை டிக்ளேர் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லாதே. தர்மபுத்திரன் ராஜ்யத்தை என்கிட்ட கொடுப்பான், நான் இவன்கிட்ட கொடுப்பேன், அயோக்கியன்கிறான். பார்த்தல நீங்கள்? அதுதான் நீதி வெண்பால் ஒரு பாட்டு சொன்னான். இந்த நாக்கு இருக்கு பாருங்க, நாக்கு நல்லவன். நமக்கு சாப்பாட்டை ருச்சி பார்த்து உள்ளே தள்ளுறது எது? நாக்கு. சுற்றி 32 பொல்லாதவன் இருக்கான். எது? இந்த பல்லு. நீங்கள் பல்லு பாருங்க, நம்ம இந்த நாக்கை தெரியாமல் நாக்கே நீட்டினோன்னா கடிச்சிரும். ஆமாம், ஆனால் அந்த பல்லுட்டையும் காரியம் சாதிச்சுக்கிறது எது? நாக்கு. நம்ம இப்போ சாப்பாடு போடுறோம், இந்த பல்லு தான் அரைச்சி கொடுக்கறது, ஆனால் நாக்கு தான் டேஸ்ட் பண்ணுறது. என்ன கஷ்டம் பாருங்க. இதில் கடைசியில் பல்லுக்கு தான் சொத்தை வரும். கடைசியில் பல்லைத்தான் பிடிங்கிடுறோம். புரியுதா உங்களுக்கு? நாக்குக்கு ஆபத்து வராது. அதனால தான் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒருத்தரையும் பொல்லாதவான்னு சொல்லவே கூடாது. நம்ம அவள்கிட்டையும் நைச்சியமாக காரியத்தை சாதிச்சுக்கணும். இதைத்தான் பண்ணான் கர்ணன். நீங்கள் அதை உணருங்கோ. இப்போ அவன் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டான், இவன் அஸ்தினாபுரத்தை ஆண்டான். நாரதர் வர தர்மபுத்திரனை பார்க்க, நீங்கள் 5 பேரும் ஒரு பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறீர்கள், பெண்ணின் காரணமாக சண்டை போடக்கூடாது. ஆமாம், 4 பேர் அண்ணன் தம்பி இருந்து 4 பேரை பண்ணிட்டாலே சண்டை வருது. அவன் எங்கள் ஊரில் ஒருத்தன் சொன்னான், நம்ம அண்ணன் தம்பி நான் ஒரு தாய் வைத்து குழந்தை, நம்ம அண்ணா தம்பி ஒரு தாய் வைத்து குழந்தை, ஆனால் நம்மாத்துக்கு வரவா 4 தாய் வைத்து குழந்தையாச்சேன்னு. அவன் வேதாந்தம் கீழே உட்கார முடியுமோ? சரி, அவன் வேதாந்தம் சொன்னான் அழகா, 4 தாய் வைத்து குழந்தைகிட்ட எப்படி ஒத்துமை எதிர்பார்ப்பேன்னா? இப்போ அவளுக்கு ஒத்துமைக்கு அவள் அண்ணா தம்பி ஒத்துமை நல்ல வேலை ஒத்திகை பண்ணிட்டான். என்ன கேட்டுக்கணும். திரௌபதி ஒத்திகை பண்ணிட்டாளேன்னு எல்லாரும் சர்ச்சையாக பேசுகிறாவா? அக்னி சிவனோட நெத்திக்கண்ணிலேருந்து அவதரிச்சவன். அவளுக்கு தாய் அக்னி. தர்மபுத்திரனுக்கு மாலை போட்டுட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பீமனுக்கு மாலை போடும்போது அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் போட்டார். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் ஒத்து 5 பேர் பண்ணிக்கோன்னு ஒரு அம்மா கேட்டான்ட்டு, நீ இந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தாலி கட்டிக்கோட்டு. ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிறேன்னு கதையே தெரியாமல்
இன்னொருத்தர கமெண்ட் அடிக்கலாம் சார். அது எப்படி வாழ்ந்தான்னு தெரிஞ்சுட்டா நம்ம கமெண்ட் அடிக்க மாட்டோம். ஆமாம், இன்னொருத்தர நல்லா பேசலாம், பேசுறதுக்கு என்ன. ஆமாம் ஆமாம். இந்த மடத்தில் வேத பிராமணன் தான் வரணும்னு இருக்கு, ஸ்மார்த்த பிராமணன் தான் வரணும்னு இருக்கு, வச்சிருக்கா. அதை கடைப்பிடிக்கிறான். நீ அகோபில மடத்துக்கு போனால் அவன் வைஷ்ணவாளாக இருக்கணும், சமாச்சரணம் பண்ணிருக்கணும், வடகலையாராக இருக்கணும்னு வருவா. இல்லை ஆண்டவன் சுவாமியோட அப்படி தான் கன்னட பிராமணன் ஆகமப்படி வச்சுருக்காளே ஆதீனங்கள், அங்கேயும் இவா தான் வரணும்னு வச்சுருக்கா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே நம்ம தர்மசாஸ்திரம் ஆச்சாரம், அது ஆச்சாரம்ங்கிறது அவன் கவர்மெண்ட்லாம். ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்? வழிமுறை. அது தெரியல. சனாதனம்னா வேலைக்கு தெரியல. சனாதனம்னா என்ன வச்சுருக்கா? கிடையாது. சனாதனம்னா வழிமுறை. இது எல்லா மதத்துக்கும் உண்டு. ஒரு வழிமுறை இல்லாமல் மதம் நடத்த முடியாது, எந்த விஷயமும் நடத்த முடியாது. இப்போ இங்கே பெரியவாளை இவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், இதுக்கு என்ன சம்பிரதாயம், இதை எப்படி பூஜை பண்ணணும்னு அவர் கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணியிருப்பார். அது தெரிஞ்சுக்கணும். நான் தான் பிராமணன், அங்கே போய் பெரியவாளை அபிஷேகம் பண்ணுறேன்னு இவர்கிட்ட சொன்னால் உள்ளே விட மாட்டார், உபன்யாசம் பண்ண விடுவார். ஆமாம், நான் எனக்கு அங்கே போகிறதுக்கு அருகதை கிடையாது. அதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார். சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? நான் ஒரு மாடல் உருவாக்குறேன். பகவான் கீதையை எடுத்து பாருங்க. நான் அதர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னான்னா எங்கேயானு ஒரு ஸ்லோகம் காட்ட சொல்லுங்க. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நான் தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கிறேன்கிறான். எங்கேயான அதர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னானா அவன் வாயிலேருந்து வந்ததா? அது இல்லையே. இப்போ நம்ம விவசாயம் பண்ணோம், உழறான், நாற்று நடுறான், நெல் பயிர் பண்ணுறான், ஜலம் விட்டவுடனே புல்லு தான் முளைக்கும். அதுக்கு யார் விதை போட்டா சொல்லு? புல்லை எடுக்கிறான், களையை எடுக்கிறான். நல்லா கேளுங்க, நெல்லை அறுக்கிறான். நெல் அறுத்து முடித்த உடனே நல்லா கேளுங்க, தை மாதம் நெல்லை அறுப்பான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் சும்மா போட்டு வைப்பான் நிலத்தை. அப்போது மழை பெய்யும், இல்லைன்னா ஜலம் ஓடி புல் முளைக்கும். அப்போ யாரும் பணம் கொடுத்து புல்லை எடுக்க மாட்டான். அப்போ யாராவது எடுக்கிறேன்னா புல் முளைச்சிருக்க, அவனுக்கு நெல்லுக்கு ஆபத்து வரும்போது தானே புல்லை பிடுங்குறான். அதை தான் பகவான் சொல்கிறான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அதை கற்றுக்கணும் பகவான்கிட்ட. நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு எதுக்கு சொல்லணும்? நான் ஒரு மாடல் சொல்கிறேன்னு சொல்லு. ஆமாம், உன்னை ஒழித்து உன்னை வளர்க்க வேண்டாம். அதை தான் நான் உபநியாயத்தில் சொல்கிறேன். அதை தான் பகவானும் சொல்கிறான். இப்போ பாருங்கள், வியாச மகரிஷி, நாரத மகரிஷி வர்றார் தர்மபுத்திரனை பார்க்க. நீங்கள் 5 பேரும் ஒருத்தியை மணந்து கொண்டிருக்கிறீர்கள், பெண்ணின் காரணமாக சண்டை வரப்படாது அப்படின்னு நாரதர் ஒரு கதை சொல்கிறார். சுந்தோப சுந்தர்னு இருந்தான் அண்ணன் தம்பி. அவள் தபஸ் பண்ணா பிரம்மாவை நோக்கி. எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் தான் பிராணம் போகணும்னு வரம் கேட்டான். அவ்வளோ ஒத்துமை. அதில் எப்படி கேட்டிருக்கேன் பாருங்க. எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் தான் நாங்கள் சண்டை போட்டு பிராணம் விடணும், எங்களை இன்னொருத்தர் கொல்லப்படாதுன்னு தந்தேன்னு விட்டார். இப்போ 2 பேரும் உலகம் பூரா ஜெயிச்சுட்டான் அவளோட ஆட்சி. எல்லாரும் போய் பிரம்மாட்ட சொன்னால் இப்படி வரம் கொடுத்துட்டேன்னு. சரி, அதுக்கும் நான் திட்டம் வச்சு அனுப்புகிறேன்னு. அவர் என்ன பண்ணார், எதில் நல்லது என்னென்ன விஷயம் இருக்கோ அதை எடுத்தார். இப்போ மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, காக்காய்க்கு அதை கருமை அழகு, எதில் என்னென்ன அழகோ அந்த அழகெல்லாம் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். பல திலகங்களிலிருந்து எடுத்து படைத்ததுனால அவள் பேர் திலோத்தமை. புரியுறதா? நீ போய் அவளை கொண்டுட்டு வான்னு சொல்லி அவள் நின்னா. அவளோட அழகை பார்த்த சுந்தன் சொன்னான், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அவன் தம்பி சொன்னான், நான் தான் பண்ணிப்பேன்னு. 2 பேருக்கும் சண்டை செத்துப்பிட்டான். இதை தான் நாரதர் சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுறாதேங்கோ அப்படின்னு சொன்னார். ஒருவேளை திரௌபதியை யார் மனைவியாக அடைஞ்சிருக்காளோ 1 வருஷம் மற்றவா தம்பிமாராக இருக்கணும்.
இந்த தம்பதிகள் ஒன்றா இருக்கும்போது யார் பார்த்தாலோ தீர்த்த யாத்திரை போகணும்னா. தர்மபுத்திரனும் திரௌபதியும் ஏகாந்தமாக இருக்கிற போது ஒரு பிராமணன் யாக பசுவை காப்பாற்றுறதுக்கு வில்லு எடுக்க அர்ஜுனன் உள்ளே போனான். அவன் ஏகாந்தமாக இருந்தால் இவன் எடுத்துன்னு போய் ஜெயிச்சுட்டு தீர்த்த யாத்திரை போகிறேன்னா. அப்போ தர்மபுத்திரர் சொன்னார், பெரியவா ஒன்றா இருக்கிற போது சின்னவா பார்க்கலாம், சின்னவா ஒன்றா இருக்கிற போது தான் பெரியவா பார்க்கப்படாது. இப்போ சில கிறுக்கெல்லாம் இருக்குது, பொண்ணே கிடைக்கல, பிள்ளையும் நாட்டு பொண்ணு பேசக்கூடாதுங்கிற. ஏற்கனவே பொண்ணே கிடைக்காம இருக்கு ஆம்பளை பையங்களுக்கு, இன்னும் இப்படி படுத்துகிற கேஸெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவன் தீர்த்த யாத்திரை கிளம்பினான். நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் க்ஷேத்திரங்களுக்கு போகணும். ரொம்ப பேர் நீங்கள் என்ன நினச்சின்னு கேள், ரிட்டையர் ஆன உடனே போகலான்னு 60 வயசுக்கு அப்புறம். நல்ல சர்வீஸில் இருக்கிற போது தான் போகணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் உடம்புல தெம்பு இருக்கும், அதை விட பர்ஸில் தெம்பு இருக்கும். ஆமாம், அதை கற்றுக்கோ. ஏன்னா நீ உடம்புல தெம்பு இல்லைன்னா கூட இன்றைக்கி நிறைய வசதி இருக்குது, ஏசி இருக்குது, கார் இருக்குது, பிளேன் இருக்குது, எப்படியோ போயிடலாம். அங்கங்கே வீல் சேர்லாம் வச்சுருக்கா, எப்படியோ போகலாம். பர்ஸில் தெம்பு இல்லைன்னா போக முடியாது. நான் தீர்த்த யாத்திரை காசிக்கு போகணும், பிள்ளைகிட்ட போய் பணம் கட்டேன்னு வச்சுக்கோ, நீ இங்கே இருக்கிற நதியில் குழி போருன்றும். ஆமாம், இதை நீ சம்பாத்தியம் பண்ணுற போது போனேன்னா யாரையும் கேட்க வேண்டாம். அதனால தான் சொன்னால் 54 வயசுக்குள்ளே க்ஷேத்திரங்கள் போகிறதெல்லாம் முடிச்சுடணும். ஆமாம், அதுக்கப்புறம் 60 ஆச்சுனாலே போச்சு, தெரிஞ்சுக்கோங்க. 60 வந்ததுனாலே 60க்கு அப்புறம் நம்ம இருக்கோம்னா அவளை கொடுப்பினருக்கு பகவான் அதோடு இருக்கணும். 60+னாலே ஏதோ பகவான் கிருபை பண்ணியிருக்கான்னு இருக்கணும். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கோ. அதனால தான் இளமையிலேயே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடணும். அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவா, பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னால் பூட்டிக்கோ, நாட்டு பொண்ணு வர்றதுக்கு முன்னால் சாப்பிட்டுக்கோம்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினச்சிருக்க நாட்டு பொண்ணு போட மாட்டான்னு கிடையாது. இப்படி கிடையாது. நமக்கு வயதாயிடும், இதை சாப்பிடாதேம்பான் டாக்டர், அவன் நாட்டு பொண்ணு போட மாட்டேன்பான். புரியுது அவங்களுக்கு? அதனால தான் 40க்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன டாக்டரை செக்கப் பண்ணுவான், இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே. ஆமாம், 100 சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது சுகர் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ சுகர் இல்லைன்னு சொல்கிறவா தான் குறைவு, இப்போ இருக்குன்னு சொல்கிறவா தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் டாக்டர் கையை பிடிச்சுட்றான், நீ இனிமேல் கேப்பக்கூழ் சாப்பிடு, கீரை சாப்பிடு, இந்த ஆடுக்கு போடுறது, குதிரைக்கு போடுறது. ஆமாம், இட்லி பரவாயில்ல, 2 சாப்பிடுங்கிறான். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், இதெல்லாம் முத்தமிழ் கேளு, முக்கனி கூடாது, எல்லாம் நைவேத்தியம்தான். எனக்கு அப்படித்தான். கோயம்பேடில் ஒரு மாம்பழ வியாபாரி மேமாதானா இமாம் பசந்து கொண்டு வந்து வைப்பான், பெட்டி நிறைய நைவேத்தியம்தான். என் அதிகாரி எடுத்து எத்தாத்தில் தான் பொண்ணு இருக்கா கொண்டு கொடுத்துருவோம் அப்படியே. ஆமாம், இல்லை இவர் வேறு போன மாதம் இமாம் பசந்து வாங்கி கொடுத்தாரு மாமா, ஒரு துண்டு தான் சாப்பிட்டேன். டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்க. இதில் சாஸ்திரமே தெரிஞ்சுக்க, நமக்கு டாக்டர் வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, கொத்தரங்காய், வாயுங்கிறான், சாப்பிடாது அப்படிங்கிறான். சாஸ்திரிகள் என்ன சொல்கிறார், இதைத்தான் தேவஸ்துக்கு சேர்க்கணுங்கிறது. இதில் என்ன வேடிக்கைன்னா, உசுரோடு இருந்தால் எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கிறது. அது கஷ்டம் என்னன்னா, சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும். இந்த சுகர் வாயு அவனுக்கு உண்டு, எவ்வளோ சிரமம் பாரு. அதே சமயக்காரன் நம்ம அதில் பஞ்சு மாதிரி இட்லி 10 சாப்பிட்றான். கார் இருக்கு வாசல்ல, எல்லாம் நிற்கிறது, டாட்டா சுமோ, குவாலிஸு, ஹோண்டா, ஆடி காரு எல்லாம் நிற்கிறது. அவன் என்ன சொல்கிறான், டாக்டர் காலையில் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் நட. ஆமாம், போச்சு. அவன் சமயக்காரன் நான் கார் எடுத்துன்னு போகிறேங்கிறான் கோயம்பேடுக்கு காய் வாங்கிறதுக்கு.
நம்ம கோயம்பேடு வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கு. அது எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன், இந்த தர்மசாஸ்திரத்துக்கும் லௌகீகமாக வாழறதுக்கும் ஒத்து வராது. ஆனால் இணைச்சி வச்சிருக்கா. இதில் வேடிக்கை பாருங்க. அன்றைக்கி அதுதான் நமக்கு முடியாதுன்னு சொல்லப்படாது. அதனால தான் வள்ளுவர் எழுதுறாரு. இப்போ நான் சொன்னேன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, எப்போ நமக்கு ஒத்துக்கலையோ சாப்பிடக்கூடாது. மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. நமக்கு எது ஒத்துக்கலையோ தொடாது. நம்ம எது ஒத்துக்கிறதும் சாப்பிட்டு போகிறோம். இதை எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும், இளமையிலேயே போகணும். வயசாச்சுன்னா முடியாது, நமக்கு தெம்பு இருக்காது, அசௌகரியங்கள் வந்துடும். பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளைய குறை சொல்லக்கூடாது. அதை முதல்ல கற்றுக்கோங்க. ஆமாம், நம்ம முடியலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமாம், பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் திட்டாது. நம்ம ஆங்களில் ரொம்ப பேர் அதில் திட்டு, தனியாக போயிட்டான், அப்படி பொண்ணு அப்படி போயிட்டான். எஞ்சுக்கு இது இங்கே கோச்சின்னு என்ன புண்ணியம்? பக்கத்தாத்தில் போய் கோச்சிக்கிறேன், அவன் நிவர்த்தி பண்ண போகிறானே சொல்லு. உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னா உன் பிள்ளை நாட்டு பொண்ணுக்கு ஃபோன் போகுமா, இவருக்கு போகுமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகுமா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி நிந்திக்கப்படாது. ஏன் இதை நான் எவ்வளவு சொல்கிறேன்னா, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போனான், இளமையிலேயே போனான். காசிக்கு போய் சேவிச்சான். அங்கே திருவேங்கடம் வரான். திருப்பதிங்கிறது எல்லா க்ஷேத்திரத்துக்குமே திருப்பதின்னு தான் பேர்.